வாங்க இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹினுடைய வாழ்க்கையின் இன்னும் சில பக்கங்களை பார்க்கணும். என்ன தெரியுமா? இந்த அம்ரும் பில் மஅரூஃப் நஹ்யன் அனில் முன்கர்னு சொல்லுவாங்க. நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். யாரையும் பார்க்க மாட்டாங்க, போல்ட்டா அடிச்சிருவாங்க. லா யஹாஃபு ஃபில்லாஹி லவ்மத லாயிம். எந்த திட்டக்கூடியவனுடைய திட்டும் நிந்தனையாளனின் நிந்தனையும் இமாம் நவவியை கட்டுப்படுத்த முடியாது. அரசனா இருந்தாலும் டைரக்டா பேசுவாங்க. இதனால வம்பா இருக்கு. ஒரு தடவை திமிஷ்க விட்டு வெளியேற்றிட்டான். ஃபைபர்ஸ்னு ஒரு மன்னன், பைபர்ஸ்ங்கிறாங்க அவனை. அவன் சுல்தான் பைபர்ஸ் கூட சண்டை போட்டு அவன் ஒண்ணும் இல்ல, தாத்தாரிகளோட போருக்கு போறானா. போருக்கு போறதுக்கு போர் செலவுக்கு காசு வேணும். போருக்கு தானே போறோம், நாட்டு நன்மைக்கு தானே. பொதுமக்கள் காசுல இருந்து எதை வேணாலும் அரசாங்கம் எடுத்துக்கலான்னு 10 ரூபா கொடுங்கன்னு கேட்டான். யாரோ அன்னைக்கு இருந்து சில பேர், நீங்க எடுத்துங்க அரசர் தானே, நாடே உங்களுக்கு தான்ட்டாங்க. மேம் நவவி சொன்னாங்க, ஒத்த பைசா எடுக்கக்கூடாது. நீ தாத்தாரி கூட சண்டை போட்டா அரண்மனை காசுல இருந்து சண்டை போடு, பப்ளிக்கோட காசுல இருந்து கை வைக்க கூடாது அப்படின்லாம் சொல்லிட்டு அதோட நிறுத்திருக்கலாம். இமாம் நவவி எப்பவுமே போல்ட்டு, உன் அரண்மனையில உள்ள பெண்கள் கழுத்துல போட்டிருக்கிற நகை எடுத்தா இது மாதிரி நிறைய போர் செய்யலாம், நீ அதுல பண்ணிக்கோ. உன்னுடைய பணியாளர்கள்னு சில பேர் இருக்காங்கல்ல, ஆயிரக்கணக்கில், அவங்கள கொஞ்சம் குறைச்சு பாரு, அதுல இன்னும் நிறைய போர் பண்ணலாம் இப்படின்னு லெட்டர் எழுதுனா அந்த ஆளுக்கு உருளு கோவம் வந்து திமிஷ்க விட்டு வெளியே போட்டார். யாரு? அந்த சுல்தான் பைபர்ஸ். யாருக்கும் பயப்பட. சில பேர் திட்ட நேரா சொல்ல முடியல அப்படின்னா தெளிவா சொல்ல வர்றத லெட்டர் எழுதி அனுப்பிச்சிருவாங்க, நீ செய்யறது சரியில்லை அப்படின்னு. நான் சொல்றேன், இந்த மேட்டர் எல்லாம் தத்கிரத்துல் ஹுஃபாத் தஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹியுடைய கிதாபுல இந்த செய்தி எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. இதுவெல்லாம் அவர்களுடைய நன்மையை ஏவுதல், தீமையை தடுத்தல். இன்னொன்னு என்ன தெரியுமா? அவர்களுடைய சொந்த வாழ்க்கை. ஆக பழைய ட்ரெஸ்ஸுக்கு தான் போடுவாங்க. சின்னதாக தொங்கக்கூடிய குஞ்சம் வைத்த ஒரு தலப்பா, பார்க்கறதுக்கே மிஸ்கின் மாதிரி தோற்றத்துல இருப்பாங்க. உங்களால நம்புறது கஷ்டம். நான் முதல்ல சொன்ன உலுவுல் ஹிம்மாங்கிற கிதாப்ல உயர் லட்சியம், அதுல எழுதப்பட்டிருக்கு. என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு, அது இஷாவுக்கு பிறகு. இஷாவுக்கு பிறகு, இன்னைக்கு இஷாவுக்கு பிறகு சாப்பிட்டா நாளைக்கு இஷாவுக்கு பிறகு திரும்ப சாப்பாடு. பகல்ல எல்லாம் ஏதாவது தண்ணி. ஃப்ரூட்ஸாவது சாப்பிடலாம்ல பகல்ல. திமிஷ்கனுடைய ஃப்ரூட்ஸ்களை நான் சாப்பிட மாட்டேன், இங்க எக்கச்சக்கமான வக்ஃப் செய்யப்பட்டது இருக்குது, அதெல்லாம் முறை இல்லாம கண்டபடி சாப்பிட்டு இருக்காங்க, என் கல்புல சரியா வரல, நான் சாப்பிட மாட்டேன். ஒரே ஒரு நாளைக்கு ஒரே ஒரு தடவை உணவு. எவ்வளவு பெரிய கட்டுப்பாடு. நிறைய சாப்பிட்டா தான் தூக்கம் வரும், நிறைய சாப்பிடும் போதுதான் சக்தி உள்ள ஆகாரங்கள் போகிறப்ப மனோ இச்சை வரும். இவங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை. கல்யாணமே பண்ணலையே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி, கல்யாணம் பண்ணல, கடைசி வரை கல்யாணம் பண்ணல. இது என்னமோ சில மார்க்க அறிஞர்கள், தனியா அப்துல் ஃபத்தாஹ் அப்படின்னு ஒருத்தர், ஒரு பெரிய ஆலிம், அவங்க எழுதின அல் உலமா உல் அஸாப், கல்யாணமாகாத மார்க்க அறிஞர்கள் அப்படின்னு ஒரு கிதாப் இருக்கு. யாரெல்லாம் கல்யாணம் பண்ணல, அவங்க என்னென்ன மாதிரி சூழ்நிலை இருந்துச்சுங்கிறதெல்லாம் அதுல எழுதியிருக்கு. அதுல இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேரும் இருக்கு. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்யாணம் பண்ணல. உணவே வந்து இஷாவுக்கு பிறகு இத்தனோடு சாப்பிட்டு அடுத்த நாள் இஷாவுக்கு பிறகு சாப்பிட்டா, அல்லாஹ் அக்பர். வாங்க இப்போ ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். மொத்தம் இந்த உலகத்துல வாழ்ந்தது 45 வயசு முடிஞ்சு மொத்தாயிட்டாங்க. 631 பிறக்கிறாங்க, 676 வஃபாத். வெறும் 45 வருஷம் வாழ்ந்த ஒரு மனிதன் எழுதிய கிதாபை அல்லாஹ் அக்பர் உலகம் ஒரு 1000 வருஷத்துக்கு பின்னாடி இன்னைக்கு வரைக்கும் ஊர்கள் தோறும் இமாம் நவவியுடைய கிதாப் இல்லாத ஊர் இல்லை. இஸ்லாமிய ஊர்கள், உலகத்தினுடைய எந்த பல்கலைக்கழகம், எந்த இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி, உலகத்தினுடைய எந்த என்சைக்ளோபீடியா, நீங்க எங்க போனாலும் இமாம் நவவிக்கு ஒரு தனியா செல்ஃப் இருக்கும். ஒருத்தர் கிதாபை எழுதுறதும் அந்த எழுத்து காலமெல்லாம் நிலைப்பதும், இந்த உம்மத்துல கடைக்கோடி மனிதர்கள் வரை போய் சேருவதும், என்னைக்கோ ஹிஜ்ரி 600-700 வாழ்ந்துட்டு போன ஒரு மனிதரை உட்கார்ந்து இன்னைக்கு வரைக்கும் இமாம் நவவி அப்படி இப்படின்னு பேசுறமா இல்லையா? அரபுலகத்தினுடைய கவிஞர் ஷவுகி சொல்லுவார், ஒருத்தர் போனதுக்கு பின்னாடி நினைவு கூறல் இருக்கா இல்லையா, அது 2வது ஹயாத்தும்பர். இன்னொரு வாழ்க்கை. 45 வருஷம் அவங்க வாழ்ந்தது ஒரு வாழ்க்கை, அவங்க போனதுக்கு பிறகு நம்மளா பேசிட்டு இருக்கிறோமா இல்லையா இமாம் நவவின்னு, இது 2வது வாழ்க்கை. இந்த வாழ்க்கை கியாமத்து வரை நீடிக்கும். அதாவது மனசுல இஹ்லாஸ் இருந்தா, அவருக்கும் அல்லாவுக்கும் இடையில ஒரு இஹ்லாஸ், ஒரு தனி நேசமான தொடர்பு, ரப்புக்கும் அவருக்கும் இடையில அப்படி ஒரு ரகசியம் இருந்தா, அல்லாஹ் அவங்க போன பிறகும் அந்த கிதாபை கொண்டு போய் துன்யா பூரா சேர்த்திட்டான். துன்யா பூரா அல்லாஹ் அக்பர். எக்கச்சக்கமான நூல்கள் எழுதினான். ஆயுள் குறைவு, காலம் குறைவு, ஆனால் எழுதிய எழுத்தாற்றல் உலகத்தின் எல்லா ஊர்களும் பலன் பெறுகிறது. ஆகச்சிறந்த 60 கிதாபுகள் பக்கம் எழுதியிருக்காங்க. ஒரு 10-15 கிதாபு எழுதிட்டு இருக்கிறப்பவே மௌத்தா போயிட்டாங்க. காலம் பூரா எழுதுறது மட்டும்தான் வேற. 50-60 கிதாபுகளும் சொல்லப்படணும். அந்த மாதிரி கிதாபுகள் ஒரு 4-5 மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நினைவுல வர்றது அல் மின்ஹாஜ் ஃபி ஷர்ஹி முஸ்லிம் இப்னுல் ஹஜ்ஜாஜ். சஹீஹ் முஸ்லிமுக்கு அவர்கள் எழுதிய விரிவுரை. அல்லாஹ் அக்பர். ஷர்ஹ் முஸ்லிம் லின் நவவி. இன்னைக்கும் நீங்க முஸ்லிம் கிதாபோட
கீழேயே மேல முஸ்லிம் கிதாபு போயிட்டு இருக்கும், கீழே நவவி இமாமுடைய விரிவுரை போயிட்டு இருக்கும். அந்த 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 அபாரத்தை, அந்த பிரம்மாண்டத்தை வார்த்தைகளால் வர்ணிக்க முடியல. அல்லாஹ்வுடைய பேரொருளால் சஹீஹ் முஸ்லிம் ஓதி கொடுக்கிற போது இமாம் நவவியினுடைய அந்த ஆழத்தை, அவர்களுடைய வார்த்தையினுடைய அந்த மகோன்னதத்தை பாடம் நடத்துவதால் பல்லாண்டு பார்க்கிற பாக்கியம் இருக்கிறது. நம்ம சொல்றோம்ல, பழக்கத்துல சான்ஸே இல்லைங்கிறோம்ல, அப்படிப்பட்ட நிலையில உள்ள கிதாப் அல் மின்ஹாஜ் ஷரஹ் முஸ்லிம். உலகம் பூரா போய் பட்டி தொட்டி எல்லாம் சேர்ந்த கிதாப் என்ன தெரியுமா? ரியாது சாலிஹீன் மின் கலாமி சய்யிதுல் முர்சலீன், ரியாது சாலிஹினுடைய நபிமொழி தொகுப்பு. அல் அதுகார்னு ஒரு கிதாப் எழுதினாங்க. அல் அதுகார் அல் முன்தகபு மின் கலாமி சய்யிதுல் அபரார், மனித குல தலைவரின் வாயிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில அதுகார்கள். இந்த 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 உம்மத்தினுடைய பிஞ்சு குழந்தையிலிருந்து பெருசு வரையும் எல்லாத்துக்கும் வாயில நுழைற கிதாப் என்ன தெரியுமா? அல் அர்பஈன் நவவியா, இமாம் நவவியின் 40 ஹதீஸ். நீ ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இந்த 40 ஹதீஸ் நபிமொழி 40ங்கிறது நிறைய பேர் தோத்துருக்காங்க. இந்த உலகத்துல நிறைய பேர் தோத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆலிமும் 40 தோத்துருக்காங்க. ஆனா 40 நபிமொழினாவே இமாம் நவவியுடையதான் ஆக ஹிட், ஆக ஃபர்ஸ்ட். அதுதான் ஏற்றம். இந்த உம்மத்தினுடைய பிஞ்சு குழந்தையிலிருந்து பெரியங்க ஒரு 40 ஹதீஸை நம்ம எழுதி வச்சுட்டு போயிடுறோம். அது அப்படியே அங்கேயே நிக்கல, அங்கிருந்து கிளம்பி அல்லாஹ் விரிச்சு விடுறான். இஸ்லாமியர்கள் வாடுகிற எல்லா இடங்களுக்கும் போகிறது அல் அர்பஈன் நவவியா. ஆன்மீகத்தை பேசுகிற புஸ்தானுல் ஆரிஃபின் என்ற ஒரு கிதாப், அது முடியவில்லை என்று எழுதுகிறார்கள். அவ்வளவு அற்புதமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை சொட்ட சொட்ட எழுதியிருப்பார்கள். அவர்களின் அபிமானத்திற்குரிய ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பற்றி மனாகிபு ஷாஃபி என்ற ஒரு கிதாப் அவர்கள் எழுதிய கிதாப். ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு கிதாபு, புள்ள பிறக்கிற மாதிரி டெலிவரி மாதிரி வருஷம் வருஷம் ஒரு கிதாப் எழுதுறதுன்னு என்ன சாமானிய விஷயமா? அது ஒரு சின்ன அறைக்குள்ள கிதாபுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நம்ம சாதாரணமா 4 புத்தகம் படிச்சுட்டாவே அவரை புத்தகம் புழும்போம். இவரையெல்லாம் என்ன சொல்றது, இவர்களை எல்லாம் என்ன சொல்லுவது? கிதாபுகளுக்கு மத்தியில தான் வாழ்க்கையே வாழ்ந்திருக்கிறார். மிகப்பெரிய மார்க்க அறிஞர் அல்லாமா தந்தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிமுக்கு இமாம் நவவி எழுதிய ஷரஹை போன்று என்னை பொறுத்தவரை உலகத்தில் யாரும் எழுதவில்லை. ஒண்ணு விதிவிலக்காக சொல்லலாம், இமாம் புகாரி அவர்களுடைய சஹீஹுல் புகாரிக்கு அல்லாமா இப்னு ஹஜர் அவர்கள் எழுதிய ஃபத்ஹுல் பாரி என்கிற விரிவுரையை தவிர இமாம் நவவிக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதையும் சொல்ல முடியாது என்கிறார்கள் அல்லாமா தந்தாவி. கடைசியாக ஒரு செய்தி, அன்பிற்குரியவர்களே, இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மறைந்ததற்கு பிறகு அவர்களின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி எழுதிய நூல்கள் ஏறத்தாழ 20 நூல்கள். 20 நூல்கள் பெரிய பெரிய நூல்களாக வந்திருக்கிறது. நான் சொன்னேன், 45 வயசோட ஒருத்தர் மௌத்தா போறாரு. இந்த உம்மத்தினுடைய அதிகபட்ச ஆயுள் காலம் 60 to 70 வரையும் கூட அவர் இல்லை. 45 வயசு வாழ்ந்தவருடைய கிதாப இந்த உலகத்துல இத்தனாயிரம் வருஷங்கள் கடந்தாலும் அல்லாஹ் கொண்டு போய் மூல முடுக்கெல்லாம் சேர்த்தலாம் பத்தியா. ரப்போடு இமாம் நவவிக்கு இருந்த இஹ்லாஸ். ஒரு புதன்கிழமை ரஜப மாதத்தினுடைய பிற 25 ஹிஜ்ரி 676 வஃபாத் ஆகிறார்கள் இமாம் நவவி. பெரிய உடம்பு சரியில்லாம படுத்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸியா வந்த மரணம். அல்லாமா தாஜுத்தீன் சுபுக்கி அவர்கள் எழுதுகிறார்கள், திமிஷ்க் நகரம் அழுகையால் அல்லோல கல்லோலப்பட்டது. அழுகாத ஒரு மனிதனை பார்க்க முடியல இமாம் நவவியுடைய மௌத்துல. அல்லாமா இப்னு அத்தார் ரஹிமஹுல்லாஹ் அவங்களுடைய மாணவர், அவர் சொல்றாரு, ஹஜ்ரத் உடம்பு சரி இல்லாம இருக்கிறாங்க இமாம் நவவின் என்று சொன்னாங்க. நான் போய் பார்க்கறதுக்காக போனேன், நவாவுக்கு போனேன். அப்ப அவங்க வீட்டுல அவங்களுடைய தந்தையினுடைய இடத்துல இருந்தாங்க. போய் பார்த்ததுனால நான் போய் பார்க்க போன செய்தி கேட்டு சந்தோஷப்பட்டுட்டு இங்கேயே இருக்க வேண்டாம், நீ உன் வீட்டுக்கு போன்னு சொல்லி என்னை அனுப்பிச்சு விட்டாங்க. நான் அவர்களிடமிருந்து விடை பெற்று வந்த அடுத்த புதன் வியாழனிலேயே பள்ளிவாசலில் இருந்து அறிவிப்பு செய்கிற சப்தம் வந்தது, ஷேக் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். நான் அதிர்ச்சி ஆகிவிட்டேன். கடைசியா உடம்பு சரியில்லாம 45 வயசுல மௌத்தாகிறதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் வெளியில ஜியாரத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது சொல்றது அல்லாமா இப்னு அத்தார் ரஹ்மத்துல்லாஹ். கடைசியா அவங்க கிளம்பி வந்தது குதுஸுக்கு வந்தாங்க, பைத்துல் முகத்தஸுக்கு வந்தாங்க. பைத்துல் முகத்தஸை ஜியாரத்து செய்து முடித்து விட்ட பிறகு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய கபருக்கு போனார்கள். கலீல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கபருக்கும் போனதற்கு பிறகு மீண்டும் சொந்த ஊர் நவாவுக்கு வந்தார்கள். உடல்நலம் சரியில்லாம அப்படி மௌத்தாயிட்டாங்க. அதே நவாவிலே தான் அவர்கள் அடக்கம் செய்தார். இன்றைக்கு வரையும் நவாவிலே இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி கபர் இருக்கிறது. உலகத்துல இருக்கிற பல்வேறு மார்க்கம் தெரிந்த விற்பனர்கள் எல்லாம் அதை ஜியாரத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ரொம்ப தெளிவான திட்டமிட்ட இந்த ஜியாராவினுடைய பயணம் எல்லாம் முடிச்சுட்டு அவுகாஃப்ல இருந்து கிதாபு வாங்கியிருந்தாங்க, நிறைய கிதாபுகள் வாங்கியிருந்தாங்க. அதுக்கெல்லாம் போய் அவுகாஃப்ல அந்த கிதாபுகளை பூரா திரும்ப ஒப்படைச்சாங்க. காலம் நேரம் அவர்களுக்கு தவணை நெருங்கிவிட்டது என்பதை உணர்ந்ததாலும் என்னவோ எல்லா கிதாபுகளையும் திரும்ப கொடுத்துட்டாங்க. மொத்தத்தில் நவாவிலேயும் மௌத்தாகிறார்கள்.
பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா, பலஸ்தீன், இதை சுற்றித்தான் தன் மரணம் வேண்டும் என்று கேட்டு அவர்களை அல்லாஹ் கபூல் செய்து விட்டான். அதே போலத்தான் அதனுடைய அக்னாஃபு, பலஸ்தீனுடைய சுற்றுப்பகுதிகளிலேயே அவர்களின் வஃபாத்து நிகழ்கிறது என்று எழுதியிருக்கிறார்கள் அல்லாமா தாஜுத்தீன் சுபுக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி.